எல்லா அருளாளர்களும் தன்னை கல் போன்றவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார். நாம தான் நம்மளை ரொம்ப உருக்கமானவர்கள் நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் அருளாளர்கள் எல்லாருமே தன்னை கல் என்றும் இரும்பு என்றும் தன்னை சொல்லிக் கொள்கிறார். நாயின்னு சொல்லிக்கிறாங்க. இப்படி தன்னை கீழ்மைப்படுத்திக்கிறாங்க அருளாளர்கள் எல்லாம். அருணகிரிநாத பெருமானும் இதே கருத்தை பதிவு பண்றார். நெஞ்சக்கணகள் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடுறார் இல்லையா? அனுபூதி ஆரம்பிக்கிறாரே. அப்போ விண்ணப்பம் பண்றார். விநாயக பெருமானை விண்ணப்பம் பண்ணும் போதே சொல்றார், சுவாமி நான் எப்படிப்பட்டவன்னு கேட்டா கல்லாம் மனத்து கடைப்பட்ட நாயேன்னு சொல்றார். என் நெஞ்சு கல்லு மாதிரி இருக்கு. நெஞ்ச கனகல்லு. அவர் திருவாசகெல்லாம் படிச்சிருப்பார்ல அருணகிரிநாதர். மணிவாசகர் தன்னை கல்லுன்னு சொல்லிட்டாரு. சாமி அவர் சாதாரண கல்லு, நான் கனமான கல்லு, நான் ஒரு பெரிய பாறாங்கல்லு மாதிரி. என் பாறாங்கல்லு போல இருக்கிற என்னுடைய மனதை முருகா விநாயக பெருமானே அது உருகும்படியாக நீ அருள் செய்யணும். அப்படி அந்த கல்லா மனம் உருகணும்னு சொல்லி நான் முருகப்பெருமானை நோக்கி கந்தரனுபூதி பாட போறேன். விநாயக பெருமானே நீ எனக்கு அதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றார். எனவே அருளாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க, நாங்கள் கல்லு போல, ஆனால் எங்களை உருக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் எந்த ஈசன், எங்க விநாயக பெருமான், எங்க உமையம்மை, எங்க முருகப்பெருமான், 4 பேர் ஒண்ணுதான். எனவே அப்படிப்பட்ட பெருமானே இந்த கல்லாம் மனத்தை கனிவித்து அருள்வாயாக அப்படின்னு அருணகிரிநாதரும் வேண்டுகின்றார்.